தமிழ் சினிமால அறிமுகமாகி இப்போ வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஆக்டரா மாறி இருக்கவர் தான் தனுஷ். இவரு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாலயும் சரி, பாலிவுட்லயும் சரி, ஹாலிவுட்லயும் சரி, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டரா மாறி இருக்காரு. அந்த வகையில பார்க்குறப்போ தமிழ் சினிமாக்கு இவரு ஒரு பொக்கிஷம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா நெறைய ஆக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமால என்னதான் ஒரு கொடி கட்டி பறந்தாலுமே, நார்த் இந்தியாவோட ஒரு மார்க்கெட்ட பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனா தனுஷ் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால நெறைய ஹிட் படங்கள் குடுத்திருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி ஹாலிவுட்லயும் நெறைய ஹிட் படங்கள் குடுத்திருக்காரு. ஸோ அதனாலேயே தமிழ் சினிமால தனுஷ் அப்டிங்கிறவருக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஓகே. அவர் வந்து இதுக்கு மட்டும் தான் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அவரோட அந்த ஒல்லியான உடல் இருக்கு இல்லையா? அதுக்கே அவர் வந்து ஃபேமஸ்ங்க. இப்பலாம் யார் ஒல்லியா இருந்தாலுமே நான் வந்து தனுஷ் மாரிடா அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. தனுஷே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அம்மா நம்ம ஒல்லியா இருந்தாலும் கில்லிமா அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட ஒரு பாடி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சூப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே கூட நான் ஒல்லியா இருக்கணும். நான் வந்து எங்க தலைவன் மாரி இருக்கணும். நான் வந்து மாரி தனுஷ் மாரி இருக்கணும். இன்னும் சொல்லப்போனா நான் வந்து துள்ளுவதோ இளமை தனுஷ் மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாடிய வந்து ரொம்ப ஒல்லியா மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்படி இருக்க ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப ஒரு ஷாக் குடுக்கும் அப்டின்னே சொல்லலாம். தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா, இப்போ டி54 படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்து டி55க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அந்த ரெடி ஆகறதுக்கான ப்ராசஸ் தான் இது அப்டின்னு நெனைக்கிறேன். என்னன்னா, தனுஷ் சார் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுருக்காருங்க. படத்துல நடிக்கிறதுக்காக தான் இருக்கும். பட் தனுஷ் சார பார்க்குறப்போ, என்னப்பா ரொம்ப ஒல்லியா இருப்பாரு இவரு. இவரு வந்து பாடி போட்டாரு அப்டிங்கிற மாரி நெறைய பேர் பேசியிருக்காங்க. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா, படத்துக்கான லுக்கா தான் இருக்கும். படத்துக்காக ஒரு வெயிட் போட்டுருக்கிறதா இருக்கும். ஷூட்டிங் முடிஞ்சதுமே எப்படியும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இவர் வந்து பழைய நிலைமைக்கு வந்துருவாரு, பழைய பாடிக்கு வந்துருவாரு அப்டின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் சோசியல் மீடியால தனுஷோட இந்த ஃபோட்டோ இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.